தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 23. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, தவக்காலத்துடைய மைய அழைப்பாகவும் தவக்காலம் விடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு நோக்கமாகவும் இருப்பது என்ன? நாம் ஒவ்வொருவருமே புது படைப்பாக மாற்றப்பட வேண்டும். கலாத்தியர் 6:15 சொல்லப்பட்டது, நாம் ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாறுவதே இன்றியமையாதது என்று சொல்லப்படுகின்றது. கொலோசியர் 3:17 படிக்கின்ற பொழுது நம்முடைய பழைய மனித இயல்பு களைந்தெறியப்பட வேண்டும், புதிய மனித இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த இயல்பு நம்மை படைத்த கடவுளின் சாயல் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் ஆதியிலே மனிதனை படைக்கின்ற பொழுது தன் சாயலோடு பாவனையோடு படைத்தார். அவனிலே மகிழ்ச்சி கண்டார். ஆனால் மனிதனம் பெருக பெருக பாவம் பெருக்கெடுத்தது. தொடக்க 6:6 படிப்பதை போல மனிதனத்தை ஏன் படைத்தேனோ என்று சொல்லி கடவுளை மனம் நொந்து போகும் அளவிற்கு பாவம் பெருகியது. இப்படி பாவத்திலே வீழ்ந்து 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 கடவுளுடைய சாயலையும் அருளையும் இழந்து போன மனிதனுக்கு மீண்டும் சாயலை கொடுக்க இறைமகன் இயேசு இந்த உலகிலே தன் சாயலை இழந்து மனிதனாக அவதரித்தார். தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பின் வழியாக நாம் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் அந்த புதிய சாயலை கொடுத்தார். இழந்து போன அந்த ஆசீர் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். இதைத்தான் பவுலுடைய சொல்லுகின்ற 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்துவோடு இணைந்து புதிய சாயலை, புதிய ஆயுளை, புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது இறைவன் நம் மத்தியிலே குடிகொள்கின்ற பொழுது நாம் வாழ்கின்ற இடம் புதிய விண்ணகமாக, புதிய மண்ணகமாக உருவெடுக்க ஆரம்பிக்கின்றது. இப்படி கடவுளுடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கின்ற பொழுது திருவெளிப்பாடு புத்தகம் 21 படிப்பதை போல புதிய விண்ணகம், புதிய மண்ணகத்தை உருவாக்குவேன். அங்கே துன்பம் இராது, துயரம் இராது, அழுகை இராது, வேதனை இராது, கண்ணீர் இராது, கவலை இராது என்று கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றாரே, அந்த அமைதியான, மகிழ்ச்சியான, என்றும் இறை பிரசன்னம் வாழ்கின்ற இடமாய் நம்முடைய வாழ்வை கடவுள் மாற்றி போடுகின்றார். இந்த தவக்காலம் அதற்குத்தான் அழைப்பை விடுக்கின்றது. ஆண்டை விட்டு பிரிந்து விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வானது பாறை நிலமாக, வறண்டு போன வாழ்வாக, எல்லா விதம் ஆற்றலை இழந்ததாக, அச்சங்களும் குழப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது இறைவன் மீண்டும் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி நம்முடைய மனமாற்றத்தில் ஆண்டவரை தேடுகின்ற வாஞ்சையை கொடுத்து உறவை மீண்டும் பலப்படுத்தி நம்மை பசுமையான, வாழ்வு நிறைந்த, அருள் மிகுந்த, ஆசை மிகுந்த வாழ்வாக நம் வாழ்வை மாற்றி போட இறைவன் ஆசைப்படுகின்றார். இந்த தவக்காலத்தில் அதற்கான அருள்வரங்களையும் இறை வார்த்தையின் வழியாகவும், திருவழிபாடுகள் வழியாகவும், அருட்சாதன கொண்டாட்டங்கள் வழியாகவும் இறைவன் கொடுத்து உறவை புதுப்பித்துக் கொள்கின்றார். இப்படி உறவை புதுப்பிக்கின்ற பொழுது நாம் புது படைப்பாக மாற்றப்படுகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்த மக்களாக இருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவோடு இணைந்து புது படைப்பாக மாற்றப்படுகின்ற பொழுது நம் வாழ்விலே என்னென்ன அருள்வரங்கள் கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசையா புத்தகத்தின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இப்படி புது படைப்பாக மாறுகின்ற பொழுது பழையவை நினைக்கப்பட போவதில்லை என்று சொல்லப்படுகிறார். பழைய பாவங்கள், பழைய வாழ்வு நினைவு கூறப்படுவதில்லை. உங்களுக்கு ஒரு புதிய வழியை நான் காட்டு என்று சொல்லி எசையா தன் திருமுகத்தை சொல்வதை போல புதிய வாழ்வை கொடுப்பேன். அந்த வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? மகிழ்ச்சியும் கலிகூறுகின்ற மக்களாயிருப்பீர்கள். மகிழ்ந்து கலிகூறுகின்ற மக்களாயிருப்பீர்கள். ஆர்ப்பரிக்கின்ற, வெறும் உடல் சந்தோஷம் அல்ல, உள்ளமும் ஆர்ப்பரித்து ஆண்டவரில் நிலைத்திருக்கின்ற அந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. நானே அவர்களை பூரிப்படைய செய்வேன், அவர்களில் நானும் பூரிப்படைய என்று சொல்லுகின்றார். இங்கே கடவுளும் மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றார், கடவுளும் மகிழ்வதாக இருக்கின்றது. இப்படி இந்த புதிய படைப்பில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது என்ன நிகழ்வு நடக்கின்றது? அதில் பங்கெடுக்கின்ற நாம் மகிழ்ச்சி மக்களாக மாற்றப்படுகின்றோம். நாம் கலிகூர்ந்து ஆர்ப்பரிக்கின்ற பிள்ளைகளாய் நம்மை வாழ்வை மாற்றி போடுகின்றார். நம்முடைய அழுகையை எடுத்து போடுகின்றார், கண்ணீரை துடைக்கின்றார், கவலைகளை நம்மிடமிருந்து அகற்றி போடுகின்றார்.
இறைவன் இத்தகைய அருள்வரங்களை கொடுத்து நம்மை மகிழ்ச்சியின் மக்களாக மாற்றுகின்றார். இழிவிலிருந்து, அவமானத்திலிருந்து, பாவத்தினால் அடிமைத்தனத்தில் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார். விடுதலை மக்களாக வாழச் செய்கின்றார். முதலிலே நமக்கு மகிழ்ச்சி, நம்முடைய மகிழ்வை கண்டு இறைவனும் மகிழ்பவராக இருக்கின்றார். ஊதாரி மைந்தன் ஓமையிலே பார்க்கின்ற பொழுது, ஊதாரி மைந்தன் திரும்பி வருகின்ற பொழுது ஊதாரி மைந்தனை விட அதிகமாக மகிழ்ந்தது தந்தை. தந்தை ஆர்ப்பரித்து அவரை ஆற தழுவி அன்பு முத்தமிட்டு அவருக்கு புதியன கொடுத்து அவருடைய மகிழ்ச்சியை நிறைவுள்ளதாக மாற்றுகின்றார். கடவுளும் மகிழ்கின்றார். நானும் மகிழ்ச்சி அடைவேன், களிகூறுவேன் என்று சொல்லுகின்றார். இப்படி நாமும் மகிழ்ந்து கடவுளும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கின்ற பொழுது தடைகள் தகர்த்தெறியப்படுகின்றன, சாவின் தலைகள் அறுத்தெறியப்படுகின்றன, சங்கிலிகள் உடைத்தெறியப்படுகின்றன, விடுதலை வாழ்வின் காற்றானது நம் மீது முழுமையாய் வீசப்படுகின்றது, சாத்தானின் செயல் அனைத்தும் முறியடிக்கப்படுகின்றன. இதுதான் தவக்காலத்தினுடைய மிக உன்னதமான ஒரு செயலாக இருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலும் கூட இதோ இறைவன் நமக்கு புதிய வழியை, புதிய வாழ்வை, புதிய விண்ணகத்தை, புதிய மன்னகத்தை கொடுத்து நம் வாழ்வை ஆசிமிக்கதாக மகிழ்ச்சியில் கலிகூறுகின்ற பிள்ளைகளாக மாற்றிட கடவுள் ஆசைப்படுகின்றார். இறைவனுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு இறைவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்ற பிள்ளைகளாய் ஒவ்வொரு அருட்சாதனை பங்கெடுத்து அதன் வழியாக இறைவனில் நாம் மகிழ்கின்ற பொழுது இறைவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்றது. புதிய படைப்பாக உங்களை மாற்றுவேன், புதிய படைப்பாக உங்களை மாற்றுவேன், பழையன கழிந்து புதியன புகுதன என்று சொல்கின்ற பொழுது மீண்டும் புதிய சாயலை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன கடவுள் நம் மத்தியில் இருக்கின்ற கண்ணீரையும், கவலைகளையும், போராட்டங்களையும், தோல்விகளையும், அவமானங்களையும், சங்கடங்களையும், வீழ்ச்சிகளையும், மனக்கவலைகளையும் அனைத்தையும் எடுத்து போட்டு நிறைவுள்ள மக்களாய் இறைவனோடு இணைந்து மகிழ்ச்சியில் உயிர்ப்பின் மக்களாய் வாழ நமக்கு ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாட்களில் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஒப்புயர்வற்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு புதிய விண்ணகத்தில் பங்கெடுக்கின்ற பிள்ளைகளாய், புதிய மன்னகத்திலே இறைவனோடு இணைந்து புதிய சாயலை தாங்கிட பிள்ளைகளாய் ஒவ்வொரு அருட்சாதனத்தை முழு உள்ளத்தோடு பங்கெடுப்போம். அதன் வழியாக சாப தலைகளை உடைத்தெறிந்து இறை பிரசன்னத்தில் வாழ்கின்ற, இறை உறவிலே நிலைத்திருக்கின்ற விடுதலையின் பிள்ளைகளாய் எல்லா நிலைகளிலும் இறை அருளை ஆசிரியர் பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பு செல்ல பிள்ளைகளாய் வாழ்ந்திட இறை அருள் வேண்டுவோம், முயற்சிப்போம். கடவுள் நம் முயற்சி ஆசீர்வதித்து நம்மையும் புது படைப்பாய் மாற்றி தன்னோடு இணைத்து அருள் வாழ்வை நமக்கு கொடுப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன